பரிசுத்த ஆவியால் நிறைத்தென்னையே பரிசுத்த ஆலயமாக்கினீரே. பரிசுத்த ஆவியால் நிறைத்தென்னையே பரிசுத்த ஆலயமாக்கினீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்க பரிசுத்த உபதேசம் நல்கினீர். பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்க பரிசுத்த உபதேசம் நல்கினீர். சாரோனின் ரோஜா. இயேசுவின் பெயரை ஒரு மனிதன் உச்சரிக்கும் பொழுது அவருடைய ஆவியிலே சில மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அவன் வியாதியாய் இருக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அவருடைய சரீரத்திலே பலன் கூடுவதை கண்டார்கள். அதை போலவே இயேசுவின் இரத்தத்திலே மறைந்திருக்கின்ற ரகசியங்கள் அநேக ஆண்டுகளுக்கு பின்புதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இயேசுவின் சரீரத்திலே காணப்படுகிற ஒரு வல்லமைகள், சுகத்தை கொண்டு வருகிற ஒரு வல்லமைகள், மனிதனுக்கு புதிய சரீரத்தை உண்டாக்குகின்ற ஒரு வல்லமைகள் இயேசுவின் சரீரத்திலே இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்திலே அசுத்தாவிகளை அழிக்கிற வல்லமைகள் இருக்கிறது என்பதை பரிசுத்தவான்களும் நீதிமான்களும், கர்த்தரின் ஆவியினால் ஏவப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேலையை செய்வதற்கு பரிசுத்தமுள்ள பக்திமான்களை, நீதிமான்களை, தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டார். இப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். அதே போலவே சிலுவையை குறித்து அநேகருக்கு அனுபவம் இல்லாமல் இருந்தது. அது ஒரு அடையாள சின்னம். இன்றைக்கும் அப்படித்தான் ஒரு சிலர், அது ஒரு மாடர்ன் கல்ச்சராக காதில் மாட்டிக்கிறாங்க, மூக்கில் மாட்டிக்கிறாங்க, கழுத்தில் மாட்டிக்கிறாங்க, விரலில் கூட மாட்டிக்கிட்டு சிலுவையை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தண்டனைகள் கண்டிப்பாக அவர்கள் அனுபவிப்பார்கள். சிலுவை மனிதனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கின்ற ஒரு அடையாளத்தின் ஒரு சின்னமாக இருந்தது. அது தண்டனையின் சின்னமாக இருந்தது ஒரு காலகட்டத்திலே. இயேசு அந்த சிலுவையை சுமந்த பின்பு அது புனிதத்தினுடைய சின்னமாக, அங்கே பரிசுத்தம் நிறைந்த, வல்லமைகள் நிறைந்த, பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமைகள் நிறைந்த ஒரு சிலுவையாக இயேசு அந்த சிலுவையை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை குறித்தும், இயேசு சுமந்த சிலுவையை குறித்தும், இயேசு சிந்தின இரத்தத்தை குறித்தும், இயேசு பெய்த்து கொடுத்த அவருடைய சரீரத்தை குறித்தும் அநேகருக்கு அனுபவங்கள் இல்லாமல் இருக்கிறது. அநேக சபைகளுக்குள்ளாக அது ஒரு சாபமாக அவர்கள் நினைக்கிறார்கள். சிலுவையை, இயேசு சிந்தின இரத்தத்தின் மீது அவர்களுக்கு அனுபவம் இல்லாததினாலே அதை விசுவாசிகளுக்கு கொடுக்கும் பொழுது பயபக்தியோடு கூட அதை கொடுப்பது கிடையாது. ஏனோ தானவென்று வந்து நீங்கள் எடுத்து பருகுங்கள், அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் இயேசுவின் இரத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. இயேசுடைய சரீரத்தை புசித்தவர்களுக்கு சரீரத்தில் பலன் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை என்கின்ற அந்த புனிதத்தை அவர்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சிலுவையிலிருந்து அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த ரகசியங்கள் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு தெரியாமல் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சபையானது ஆதி திருச்சபையாக இருக்கட்டும், 21ஆம் நூற்றாண்டிலே துவங்கின சபையாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று போலதான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பின்பு அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கேளாததினாலே, அந்த வார்த்தைகளை விசுவாசியாததினாலே, இயேசுவை உண்மையான இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததினாலே, இயேசுடைய இரத்தத்தை குறித்து அவர்களுக்கு பயபக்தி இல்லாததினாலே அநேகர் வியாதியோடு கூட இருக்கிறார்கள். சபைக்கு போயிருந்தும், ஞானஸ்தானம் எடுத்திருந்தும், பெயர் மாற்றியிருந்தும், சபையிலே திருவிருந்து எடுத்திருந்தும் அநேகர் வியாதிக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தரின் ஆவியானவரை குறித்து, மற்ற விக்கிரகங்களின் ஆவியை குறித்தும் ஒரு சிலருக்கு நம்பிக்கைகள் இருந்தது. இதை நாம் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அகசியா என்கின்ற ஒரு ராஜா, அவன் ஒரு கட்டிடத்தின் மீது மேலிருந்து கீழே விழுந்து வியாதியின் படுக்கையிலே கிடப்பான். அவனுக்கு இருந்த நம்பிக்கை, பாகால்களை வணங்குகின்ற தீர்க்கதரிசிகள் இடத்திலே போய்,
நான் இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆவேனா இல்லையா, இந்த வியாதியிலிருந்து, இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து எழுந்து நடப்பேனா அல்லது நடக்க மாட்டேனா என்கின்ற ஒரு நம்பிக்கையை, வார்த்தைகளை கேட்டு அறிந்து கொள்ளும்படியாக தன்னுடைய வேலையாட்களை அனுப்புவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவருக்கு ஒரு கோபம் வருகிறது. எனவே தன்னுடைய தூதனை அனுப்பி 3ஆம் வசனத்திலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எலியாவினிடத்திலே பேசுகிறார். 4ஆம் வசனத்திலே அந்த தூதன் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், உன்னுடைய ராஜா அந்த படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க மாட்டான், அவனுக்கு ஜீவன் இருக்காது, அந்த படுக்கையிலே அவன் அப்படியே மரித்து போவான். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசிகள் இல்லை என்று சொல்லி பாகால்களை வணங்குகின்ற தீர்க்கதரிசியினிடத்திலே அவன் ஆட்களை அனுப்பியிருக்கிறான். கர்த்தர் சொன்னதை ஒன்றையும் மாற்றாமல் தீர்க்கதரிசியாகிய எலியா, தைரியம் உள்ள ஒரு வைராக்கியத்தின் ஆவியை உடைய ஒரு எலியா அந்த வார்த்தைகளை சொன்னான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாகால்களை வணங்குகின்ற, விக்கிரகங்களை வணங்குகின்றவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், குறி சொன்னார்கள். அதன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு அகசியா ராஜா, இஸ்ரவேலிலே அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், கர்த்தரின் ஆவியை பெற்ற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்தும் பாகால்கள் இல்லத்திலே குறி கேட்பதற்காக அனுப்புகின்ற ஒரு ராஜா. கர்த்தருடைய கோபம் சில நேரங்களிலே இஸ்ரவேலின் தெய்வத்திற்கு விரோதமாக, யெகோவாகிய கர்த்தருக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாகால்களை நாடி தேடி செல்லுகின்ற, குறி கேட்கிற கூட்டங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவ கூட்டங்கள். இது எச்சரிக்கையின் ஒரு வார்த்தையாக நான் இதை உங்களுக்கு எச்சரிக்கையாக நான் சொல்லுகிறேன். உண்மையான தெய்வம் யார் என்று அறிந்திருந்தும் அந்த இயேசுவை விட்டுவிட்டு நீங்கள் வேறு இடத்திற்கு, வேறு தெய்வங்களுக்கு, அந்நிய தெய்வங்களுக்கு, பிசாசுகளிடத்திலே குறி கேட்கின்ற நம்பிக்கை உடைய மக்கள் அநேகர் கிறிஸ்தவர்களாக தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீர்கள், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீர்கள், கைகளை தட்டி ஆவியிலே நிரம்பி ஆரவாரமாக நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறீர்கள். ஆனால் நிலைவரமான ஒரு பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் ஜீவித்து கொண்டு இருக்கிறீர்களா? அந்த நிலைவரமான பரிசுத்த ஆவியானவரை கோபமூட்டுகிறவர்களாக நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் தெய்வத்தை நீங்கள் விட்டுவிட்டு, ஜீவாதிபதியாகிய இயேசுவை நீங்கள் விட்டுவிட்டு அந்நிய தெய்வங்களை நாடும் பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மீது வரும். அது தண்டனையாக மாறும். சின்ன வியாதி பெரிய வியாதியாக மாறும். மரணத்திற்கு ஏற்ற ஒரு வியாதியாக மாறும். மனம் திரும்ப ஆவியினிடத்தில் குறி கேட்கிற பழக்கம் எல்லோருக்குள்ளாகவும் இருக்கும். கடவுளை வணங்குகின்றவர்கள், கர்த்தரை வணங்குகின்றவர்கள் பாகால்களை வணங்குகிறவர்களிடத்திலும் காணப்படும், பிசாசுகளை வணங்குகிறவர்களிடத்திலும் காணப்படும், விக்கிரகங்களை, விக்கிரக தோப்புகளை வணங்குகிறவரிடத்திலும் இந்த குறி கேட்கின்ற பழக்கம், ஆவியினிடத்திலே குறி கேட்கின்ற பழக்கம் அன்றைக்கும் இருந்தது. ஆனால் அன்றைக்கு மருத்துவர்களுக்கு ஏன் அவர்கள் முதலிடம் கொடுக்கவில்லை? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் அநேக கிறிஸ்துவர்கள் வியாதி வந்தால், நோய் வந்தால் மருந்து மாத்திரை எடுக்காமலே ஜபத்திலே ஜப எண்ணெயை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி விடுதலை பெற்று கொண்டிருக்கிறார்கள். So loving people, very spiritual, strong people. பரிசுத்த ஆவியானவரை, இயேசுவை முழுமையாக நம்பி தங்களுடைய சுகத்தை நாடி தேடுகிறவர்கள், சுகத்தை இயேசுவின் இடத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து, அவருடைய வல்லமையிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நோயிலிருந்து, வியாதியிலிருந்து. It's a God of the miracle. It's a work of the wonderful Holy Spirit. It is a work of the Lord. Miracle and wonders every day He is doing. Those who are love Him, those who believe Him, those who calling name of Jesus. இயேசுவின் காலத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவின் மீது இருந்த அந்த அபிஷேகத்தின் ஆவியான ஒரு பேரிலே அநேகருக்கு நம்பிக்கைகள் இருந்தது. அதை குறித்து லூக்காவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால்,
அதிபதியின் வீட்டிலே வேலை செய்கின்ற ஒரு வேலைக்காரன் வியாதிப்படுகிறான். அந்த வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்காக இயேசுவை அழைத்து வரும்படியாக அந்த அதிபதி வேலையாட்களை அனுப்புகிறான். அதிபதி என்பவன், அவனுக்கு கீழாக பலவிதமான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ரோம அரசாங்கத்திலே அந்த அதிபதிக்கு பலவிதமான சலுகைகளை கொடுத்திருக்கிறார்கள். மருத்துவ சலுகையும் அங்கே உண்டு. ஆனால் அந்த அதிபதிக்கு இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் என்பது இயேசுவினுடைய ஊழியத்தை குறித்தும் இயேசுவின் மீது இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரின் ஆவியானவருடைய அற்புதங்கள், அதிசயங்களை குறித்தும் அவன் கேள்விப்பட்டதினாலே, how faithful man, he is the man of the centurion, he is the leader. Under him there is 100 servants are working, 100 army people are working. அவன் ஒரு அதிபதியாக இருப்பதினாலே அந்த வேலையாட்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். சுகம் கிடைத்தது. அதை போலவே யோவான் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே கப்பர்நகும் பகுதியிலே வாழ்ந்து வந்த ராஜாவினுடைய மனுஷன், அவனுடைய பையன் வியாதியாக இருக்கிறான். எனவே அந்த ராஜா இயேசுவினிடத்திலே ஆட்களை அனுப்பி இயேசுவை அழைத்து வரும்படியாக சொல்லுகிறான். ஒரு புறத்திலே அதிபதி ஆட்களை அனுப்புகிறார். அங்கேயும் மருத்துவ வசதிகள் உண்டு, அன்றைக்கு மருந்துகள் இருந்தது. இங்கேயும் இந்த கப்பர்நகர் பகுதியிலே ராஜாவினுடைய மனுஷன் ஒருவனுடைய பிள்ளை வியாதிப்படும் பொழுது அவரும் ஆட்களை அனுப்பி இயேசுவை அழைத்து வருகிறார்கள். மருத்துவர்களை அல்ல, அன்றைக்கு அவர்கள் மருந்து மாத்திரைகளை நம்பினார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு ராஜாவின் இடத்திலே காணப்படுகிற விசுவாசம், பக்தி, அந்த குடும்பத்திலே வாழ்ந்து வந்த மனிதனிடத்திலே காணப்பட்ட விசுவாசம், பக்தி என்பது, இயேசு என்னுடைய மகனை தொட்டால், இயேசுடைய கரம் என்னுடைய மகன் மீது பட்டால், இயேசுடைய கரம் என்னுடைய வேலைக்காரி மீது பட்டால், வேலைக்காரன் மீது பட்டால் பட்ட ஒரு நோய், வியாதி திரும்பவும் வராது என்கின்ற ஒரு உறுதியோடு கூட, ஆழமான விசுவாசத்தோடு கூட இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். நமக்கு தலைவலி, ஜுரம் அப்படி வந்தாக்கா ஒரு மாத்திரை நம்ம எடுக்கலாம். அந்த மாத்திரை எடுத்தால் டெம்பரவரி ரிலீஃப், டெம்பரவரி ரெடிம்ஷன், டெம்பரவரி ஹீலிங், அவ்வளோதான். மீண்டும் அந்த தலைவலி வராதா? வரும். ஆனால் இந்த அதிபதியினுடைய ஆழமான விசுவாசம், கப்பர்நகூமில் இருக்கிற அந்த ராஜாவினுடைய விடாத பக்தியின் வைராக்கியம், மீண்டுமாக அந்த வியாதி, அந்த நோய் என்னுடைய மகனுக்கு வராது, என்னுடைய வேலைக்காரனுக்கும் வராது, எனக்கும் வராது, என் வீட்டிற்கும் வராது. they are looking permanent healing, permanent deliverance. நிரந்தரமான ஒரு தீர்வை நாம் தேட வேண்டும். நிரந்தரமான தீர்வுகளை கொடுப்பதற்கு பாவம் இல்லாத இயேசு இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். உனக்காக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை இல்லாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவபக்தி, அவ்விசுவாசம். இந்த அவபக்தியும் அவ்விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான ஒரு கிரியையாக காணப்படுகிறது. உனக்குள் இருக்கின்ற பக்தி என்பது, விசுவாசம் என்பது, காற்றையும் கடலையும் அமைதலாக்குகின்ற அந்த அதிகாரத்தை இயேசு உன்னுடைய வரன்களுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை, அந்த வரங்களை நாம் சரியாக எடுத்து உபயோகப்படுத்தாததினாலே உன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள், தொழிலிலே பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினைகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளாக தீராத சண்டைகள். எனவே நம்முடைய ஜபமாகட்டும், பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகமாகட்டும், அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற அந்த வரங்கள் நம்மை இந்த உலகத்திலே நித்தியமாக சரீர பலன் கொண்ட ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக வாழ்வதற்கு அந்த வரங்கள் உனக்கு உதவியாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். பல முறை ஜெபம் பண்ணுறாங்க ஒரே காரியத்திற்காக, பல போதகர் கையில் ஓடுறாங்க,
ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்காக. பலரிடத்தில் ஃபோனில் ஜெபத்தை கேட்குறாங்க ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக. there is no solution. இயேசுவை நோக்கி பார்த்த அந்த அதிபதியாகட்டும், ராஜாவாகட்டும், எவ்வளவு வைராக்கியமுடையவர்களாக வசதிகள் எல்லாம் இருந்தும் அதை அவர்கள் நோக்கி பார்க்காமல் அந்த நேரத்தில் அவர்கள் அருகிலே வாழ்ந்து வந்த இயேசுவை அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைத்தது என்ன? அந்த வேலைக்காரன் சுகமடைந்து விட்டான். இயேசு போய் அங்கே ஜெபிக்கல. அதே போலவே கப்பர்நகூமில் மரண தருவாயில் இருந்த அந்த வியாதி கொண்ட மகன் அவன் பிழைத்து விட்டான். வயசான பிறகு எல்லாரும் சாவுவாங்க, அதுல எந்த தவறுமே கிடையாது ஆக்சுவலா. ஆனால் இயேசு செய்கின்ற அற்புதங்கள், ஒரு அதிபதி தன் வீட்டிலே வேலை செய்கிற ஒரு தோட்டக்காரனுக்காக, சமையல்காரனுக்காக, துணி துவைக்கிறவனுக்காக, அவருடைய சுகத்திற்காக பரிதபிக்கின்ற ஒரு அதிபதியை நாம் பார்க்கிறோம். அந்த ஆவிக்குரிய எண்ணங்கள், அவன் என் வீட்டில் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவன், என் வீட்டு ஆடுகளை மேய்க்கிறவன், என் வீட்டில் மாடுகளை மேய்க்கிறவன், ஏறு ஓட்டுறவன், அவன் அறுப்பு அறுக்கிறவன், என் வீட்டில் பாத்திரங்களை கழுவுறவன், அவன் வியாதியாக இருந்தால் எனக்கு என்ன வேணா ஒரு லீவ் எடுத்துகிட்டு போட்டோம் ஒரு நாளைக்கு. அது அல்ல நல்ல ஒரு பக்திமானுக்கு அழகு, அது அல்ல ஒரு நல்ல நீதிமானுக்கு ஒரு அழகு, அது அல்ல நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு அழகு. யாரையும் கேவலமாக பார்க்காதே, அக்கறையோடு கூட பார், உன்னை போல பிறனை நேசி. யோவானின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகளைப் போல புறப்பட்டு ஓடும் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு காரணம் என்ன? இயேசுவை பின்பற்றி நடக்கிறவர்கள், இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள், இயேசுவை உண்மையான இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் கொடுக்க போகிற ஆவியினுடைய அந்த வரங்களை குறித்து, அந்த ஆவியினுடைய கிருபைகளை குறித்து, ஆவிக்குள்ளாக இருக்கிற அந்த நதி போன்ற அந்த கிருபைகள், அந்த தாளந்துகள், அந்த கனிகள், அந்த வரங்கள், அதை கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவரை நம்பி நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு அளவில்லாமல் கொடுக்க போகிற ஆவிக்குரிய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவை பின்பற்றி வந்த அவருடைய சீடர்களுக்கு இயேசு கொடுத்த அந்த ஆவியினுடைய வரங்கள் வேலை செய்ததா? கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருந்தால் அந்த ஆவிக்குரிய கனிகள் உனக்குள்ளே வெளிப்படும். அன்பு, சமாதானம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, சாந்தம், இவைகள் எல்லாம் உலகத்திலே நீ வெளிப்படுத்த வேண்டிய கேரக்டர்ஸ், குணங்கள். வரங்கள் என்பது நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு, அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீ புசித்து பானம் பண்ணி தொடர்ந்து பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் உனக்குள்ளே வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். அந்த வரங்கள் கிரியை செய்வதற்கு நீ தடையாக இருக்காது. உனக்குள் வியாதிகள் வந்தால் நீயே ஜெபித்துக் கொள்ளலாம், நீயே அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். எசேக்கியா அப்படித்தான் செய்தார். தீர்க்கதரிசி வந்து உன்னுடைய படுக்கையெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணு, உன்னுடைய காலம் முடிந்தது என்று சொன்ன பிறகு எசேக்கியா அதை கேட்டு பயந்து ஒரு மூலையில் போய் அப்படியே உட்காந்து, இவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிய போகிறது என்று காத்திருக்கவில்லை. போனார், நேரம் முழங்கால் படியிட்டார், ஜெபம் பண்ணார். 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அந்த தீர்க்கதரிசனத்தில் கொண்டு போய் தலையை கொண்டு போய் நீட்டில், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நீடி ஆயில கொண்டு வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணால் கேட்பாரு. நோ. இயேசுவின் ரத்தத்தை நீ எப்பொழுதெல்லாம் பருகி கொண்டு இருக்கிறாயோ, இயேசுவின் சரீரத்தை எப்பொழுதெல்லாம் நீ புசித்து கொண்டு இருக்கிறாயோ, அதனுடைய ரகசியங்களை உனக்குள் இருக்கின்ற கனிகளின் மூலமாக, வரங்களின் மூலமாக நீ அநேகருக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாக நீ வாழ ஆண்டவர் உனக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். பேதுரு என்பவன் மிகவும் நெருக்கமாக இருந்தான் இயேசுக்குள்ளாக, இயேசுவோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவோடு கூட ஜீவிக்க ஆரம்பித்து விட்டால் இயேசுவை காட்டிலும் இரட்டத்தனையான அற்புதங்களை, அதிசயங்களை நீங்கள் செய்வீர்கள்.
இயேசு செய்த அற்புதங்கள் அதிசயங்களை காட்டிலும் மேலானவைகளை கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே தபித்தாள் என்கின்ற ஒரு ஊழியக்கார பெண் வியாதிப்பட்டு அந்த வியாதியினால் மரித்து போய்விட்டார். அங்கே சுற்றி இருந்தவர்கள், அந்த கிராமத்து மக்கள், அந்த பட்டணத்து மக்கள் அந்த மரணத்தை பார்த்து துக்கம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். கர்த்தரின் ஆவியை பெற்ற, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற இயேசுனுடைய சீடனாக இருந்த அந்த பேதுரு பக்கத்து கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. 38ஆம் வசனத்திலே அவர்கள் ஆட்களை அனுப்பி பேதுருவை வேகமாக வரும்படியாக அழைத்து வருகிறார்கள். பேதுருவும் சற்றும் காலத்தை வீணடிக்காமல் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வேகமாக ஓடி வருகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சுற்றி இருந்தவர்கள் எதை விசுவாசித்தார்கள்? தபித்தாலை நாங்கள் விட்டுவிடக்கூடாது, தபித்தால் இன்னும் கொஞ்ச காலம் எங்கள் கிராமத்திலே, எங்கள் பட்டணத்திலே, எங்கள் தெருவிலே வாழ்ந்தால் எங்களுக்கு அனுதினமும் நன்மை கொடுப்பாள், அனுதினமும் எங்களை ஜபத்திலே பாதுகாத்து கொண்டிருப்பாள், இதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு கூட்டத்து மக்கள் உயிரோடு கூட எழுப்புவதற்காக பிடிவாதமாக ஓட்டமாக ஓடி பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பேதுரு வந்து உள்ளே இருக்கிற எல்லோரையும் வெளியே அனுப்பி முழங்கால் படியிட்டு தபித்தாளுக்கு நேராக தன்னுடைய முகத்தை வைத்து அவர் ஜபம் பண்ணி, தபித்தாலே எழுந்திரு என்று சொன்னார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. தபித்தாள் எழுந்து உட்கார்ந்தாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எப்படிப்பட்ட விசுவாசிகள் அவர்கள்! பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வைராக்கியம், அந்த வல்லமைகள் ஒரு புனிதருக்குள்ளாக இருந்தால், ஒரு அப்போஸ்தலருக்குள்ளாக இருந்தால், ஒரு நீதிமானுக்குள்ளாக இருந்தால், ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்தால், அதை அவர்கள் வரவேற்கிறவர்களாக அந்த கர்த்தரின் ஆவியானுடைய வரன்களை அந்த இடத்தில் உபயோகப்படுத்துவதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்கள், முயற்சித்தார்கள், ஓடினார்கள், பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள் பேதுருவை. பேதுருவும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். there is a resurrection. தபித்தாள் உயிரோடு கூட எழுந்தாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தபித்தாள் உயிரோடு கூட இருக்கும் பொழுது மருத்துவரை அழைத்து கொண்டு வந்து அங்கே அவர்கள் மருந்து மாத்திரைகளை கொடுக்கவில்லை. மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு விரோதமான ஒரு பிரசங்கம் அல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். certain things God loves certain people. If you are a holy, God loves you higher level. If you are perfect in your life, if you are very gentle life in your spiritual way, if you are having the nice prayer with the Holy Spirit, அவர் உன்னுடைய ஜபத்தை கேட்டு கண்டிப்பாக பதில் கொடுப்பார். பேதுரு ஒரு சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற பரம்பரையிலிருந்து வந்தவர். அவருடைய ஜபத்தை கர்த்தரின் ஆவியானவர் கேட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ராஜா இஸ்ரவேலின் தெய்வத்தை விட்டு குறி கேட்பதற்காக விக்கிரக தோப்புகளை நம்புகிற, பாகால்களை வணங்குகின்ற அந்த ஆசாரியர்கள் பூசாரியின் இடத்திலே ஆட்களை அனுப்பினார். கர்த்தருடைய கோபம் வந்தது. ஒருவராலும் காப்பாற்ற முடியவில்லை. அந்த வியாதியின் படுக்கையில் அவன் மரித்து போய்விட்டான். ஆனால் அதிபதியாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், இயேசுவை வரும்படி அழைப்பதற்காக ஆட்களை அனுப்பினார்கள். அங்கே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அதே போலவே விசுவாசிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பேதுருவின் மீது இருக்கிற அந்த அபிஷேகத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். பேதுருவின் மீது இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை, இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரை நம்பினார்கள். ஏனென்று சொன்னால், இயேசு வாழும் பொழுது அநேக மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். அதை அவர்கள் கண்டார்கள், அதை அவர்கள் கேட்டார்கள், விசுவாசித்தார்கள். அந்த நம்பிக்கையை இயேசுவின் சீடனாகிய பேதுருவின் மீது வைத்தார்கள். அவருடைய நம்பிக்கை, விசுவாசம், விடாத முயற்சி வீணாய் போகவில்லை. கர்த்தரின் ஆவியானவர் தபித்தாளை உயிரோடு கூட எழுப்பினார். அந்த கிராமம், அந்த பட்டணம் மீண்டுமாக கட்டப்பட்டது. அநேகர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக வந்தார்கள். யார் மூலமாக? தபித்தாளின் மூலமாக. இன்றைக்கும் உங்கள் குடும்பங்களிலே
உங்களுக்குள்ளாக தீராத வியாதிகள் தண்டனையாக வந்திருக்கிறதா? நீங்கள் செய்த தவறுகளை இயேசுவிடத்தில் சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அந்த தவறை நினைக்காதிருங்கள், மீண்டும் அந்த தவறை செய்யாதிருங்கள். அதுதான் சரியான மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலுக்குள்ளாக நீங்கள் வந்து இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா காலங்களிலும், மழை காலமாக இருக்கட்டும், பனிக்காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், சர்வ வல்லவர் இரவிலே உங்களுக்கு அக்கினியாகவும் பகலிலே உங்களுக்கு மேகஸ்தம்பமாக இருந்து அந்த இயேசுவின் ரத்தம் உங்களை காலாகாலமாக பாதுகாத்து உங்களை வழிநடத்த ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களே, உங்கள் யாவருக்கும் நான் இந்த வேளையிலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். நான் 35 ஆண்டு காலமாக குஷ்டரோகிகளின் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். நான் உங்களிடத்திலே கேட்பது ஒரு சில பொருட்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட கேட்கிறேன். அவர்கள் காயங்களை கட்டுவதற்கு, அந்த புண்ணுகள் சீக்கிரமாக ஆறுவதற்கு தேவையான பஞ்சு, பேண்டேஜ், அந்த புண்களை துடைப்பதற்கான சேவலான் அல்லது ஸ்பிரிட், அதே போலவே அந்த புண்கள் சீக்கிரமாக ஆறுவதற்கு ஆன்டிபயாட்டிக், அமாக்சிலின் அல்லது ஆம்பிசிலின் அல்லது டெட்ராசைக்ளின், இவைகளோடு கூட ஒயிட்ஃபீல்டு போன்ற ஆயின்மெண்ட்டை நீங்கள் வாங்கி கொடுங்க. அது பரலோக ராஜ்யத்துடைய பணியாக நம்மை சுற்றி இருக்கிற குஷ்டரோகிகளுக்கு உதவியாக இருக்கும். இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், இயற்கையினால் மாற்றங்கள் வரும்பொழுது அந்த குஷ்டரோகிகளுக்கு தலைவலி, காய்ச்சல் போன்ற, இருமல் போன்ற காரியங்களும் அவர்களுக்கு சரீரத்திலே பலவீனமாக அது வெளிப்படும். இப்படி பொதுவான மாத்திரைகள், பாராசிட்டமால், அமாக்சிலின் போன்ற மாத்திரைகளை நீங்கள் வாங்கி எனக்கு கொடுங்கள். அதே போலவே அவருடைய குடும்பங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, உங்களால் என்னென்ன வாங்கி தர முடியுமோ அவைகளை வாங்கி எனக்கு பார்சல் பண்ணுங்க. அவர்களால் வேலை செய்ய முடியாது, விரல்கள் கிடையாது, கால்களிலே விரல்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் வாலிப வயது உடையவர்களாக இருப்பார்கள், வயது சென்றவர்களாகவும் இருப்பார்கள். பல மொழி பேசுகிறவர்கள், பல இனத்தை கொண்டவர்கள் எல்லோரும் ஓரிடத்திலே வாழ்கிறார்கள். பல மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஓரிடத்திலே வாழ்கிறார்கள். இது மிகவும் அரிதான ஒரு காரியம். எனவே உங்களால் பொருட்களை வாங்கி அனுப்ப முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எனக்கு பணமாக நீங்கள் அனுப்பலாம், மணி ஆர்டர் மூலமாகவோ, அல்லது இந்த தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிற பேங்க் டீட்டெயிலை நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் உதவிகளை நீங்கள் செய்யலாம். அடியேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை, கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். கேட்பது என்னுடைய வேலையாக இருக்கிறது. எனக்காக அல்ல, குஷ்டரோகிகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, அனாதைகளுக்காக நான் இங்கே ஒரு அறைக்கூவலை நான் கொண்டு வருகிறேன். இப்படி இந்த ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். உங்களுக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்கப்படும். நீங்கள் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கும். பரலோக ராஜ்யத்தினுடைய பிரசன்னத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த உலகத்திலே நீண்ட நாட்கள் வாழ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். இதற்குள்ளே பிரவேசித்து ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கூட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். குற்றம் குறையாவும் போக்கிடுவீர், முற்றும் என்னை